இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழைய ஹெட்செட்டை எப்படி மைக்காக மாறுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லாம் அவங்களுடைய மொபைல் மைக் தான் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பழைய ஹெட்செட் வந்து எடுத்துக்கங்க. ஸோ என்கிட்ட பழைய ஒரு ஹெட்செட் வந்து இருக்குது. இது வந்து இப்போ ஒர்க் ஆகிறதில்ல. ஸோ இதோட இந்த மைக்கும் அதுக்கப்புறம் இந்த ஜாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜாக் மட்டும் ரெண்டு மட்டும் இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு லென்த்தியான ஒயர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேஸாக இருக்கும், ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப லேஸாகவும் இருக்கும். ஸோ இந்த ஒயருக்கு என்ன பண்ணுறதுன்னா கடையில் கூட இருக்கும். அப்படி இல்லைங்கும் போது உங்கள்கிட்ட வந்து பழைய மவுஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஸோ அந்த மவுஸ்லேருந்து இந்த ஒயர் எடுத்துக்கோங்க. நான் மவுஸ்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். இந்த ஒயர் கொஞ்சம் லென்த்தாகவும் இருக்கும், அதுவும் இல்லாமல் லேஸாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே இதுக்கு தேவைப்படாது. ஸோ அதுக்கப்புறம் பழைய ஹெட்ஃபோன்லேருந்து ஒரு இது எடுத்து வச்சுருக்கேன், கிளிப் மாதிரி. இது மட்டுமே போதும். ஸோ நம்ம பழைய ஹெட்செட் அப்படியே வந்து மைக்காக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இந்த மைக் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி முன்னாடி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபில்டருக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிடுங்க. அது எப்படி இருந்தாலும் ரிமூவ் ஆயிரும். நம்ம அதுக்கப்புறம் கூட எதாவது ஸ்பாஞ்ச் இருந்தால் ஸோ அது மேலே நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ இந்த மைக் மட்டும் நான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாக் வந்து நான் கட் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு வந்து ஜாக்கும் தேவைப்படும். ஏன்னா அது நம்ம மொபைலில் குத்துறதா இருந்தாலும் சரி, இல்லை பிசி வேறு இதில் இருந்தாலும் குத்துறதா இருந்தாலும் சரி, நமக்கு இந்த ஜாக் தேவைப்படும். ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டுமே ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒயர் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த ஒயரை வந்து மைக்கில் நம்ம வந்து பற்ற வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஒயரையும் ஜாயின் பண்ணாலே போதும், மைக் நமக்கு ரெடி. ஸோ இப்போ அவ்வளோதான், இந்த ரெண்டு ஒயரையும் நம்ம பற்ற வச்சாச்சு. ஸோ இந்த இடம் கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயர் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அதிகமாக மூவ் பண்ணிட்டே இருக்கிறதுனால அதுக்கப்புறம் இந்த இடத்துல எதுவும் க்ளோ மாதிரி இருந்தால் ஸோ நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஒயரோட எண்டை வந்து நம்ம ஜாக்கில் வந்து இது பண்ணிடலாம், ஃபிட் பண்ணிடலாம். அந்த ஹெட்செட்டில் இருக்கிற ஜாக் நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா மொத்தமாக ஒரு 4 ஒயர் பக்கமாக வரும். ஸோ அதில் வந்து ரெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அந்த ரெண்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். மீதி க்ரீன் அண்ட் ப்ளூ வந்து நீங்கள் கட் பண்ணியிருந்தாலும் பண்ணிடலாம். ஸோ அப்படிலாம் அப்படியே மடக்கி விட்ருந்தாலும் மடக்கி விட்டுடலாம். ஸோ இப்போ இந்த 2 ஒயரை மட்டும் எட்ஜில் நம்ம கொஞ்சம் ஷார்ப் பண்ணி விட்டு பற்ற வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ஒயருமே ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு இதுக்கு நம்ம டேப்பு அடிக்க வேணாம். ஸோ நம்ம செக் பண்ணிட்டு ஸோ ஒர்க் ஆனதுக்கப்புறம் டேப் அடிச்சுக்கலாம். இப்போ வாங்க செக் பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு, செக் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணலாம். அந்த ஜாக் வந்து இப்போ நான் மொபைலில் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்துச்சு சிம்பிளு. ஸோ இப்போ சவுண்ட் ரெக்கார்டர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ மைக் வந்து பார்த்திங்கன்னா என் கையில் தான் இருக்குது. ஹலோ ஹலோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ இப்போ 7 செகண்டுக்கு வந்து நான் பேசியிருக்கேன். இந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் டவுனாக இருக்குது. ஸோ இதில் ஸ்பீக்கர் ப்ராப்ளம். ஸோ அதனால் இந்த வீடியோட எண்டில் வந்து இப்போ நான் ரெக்கார்ட் பண்ண ஆடியோ வந்து நான் காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம மைக் வந்து ரெடி பண்ணிட்டோம். இல்லை அதுக்கப்புறம் வேணால் அந்த கிளிப் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அந்த கிளிப் வந்து மைக்கோட எண்டில் நம்ம இப்படி வச்சிட்டோம்னா ஒர்க் ஆகிக்கும்.
ஸோ நம்ம வைக்கும்போது நம்மளுடைய காலரில் வந்து இப்படி ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்படி ஸ்டெடியாக தான் நிற்கும். அப்படி இல்லை மேக்ஸிமம் நம்மள்ட்ட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேயே க்ளோ அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து கம் மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹீட் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு கொஞ்சம் வச்சுட்டிங்கன்னா நம்ம மைக் வந்து அந்த நம்ம பண்ணுற இதுப்போ டக்குன்னு கட் ஆகாமல் இருக்கும். ஸோ அது நம்ம திரும்பி திரும்பி ஒவ்வொரு டைமும் பற்ற வைக்கிறதுக்கு ஒன் டைம் அந்த க்ளோ வச்சிட்டோம்னா கொஞ்சம் பர்மனெண்ட்டாக அது அப்படியே ஸ்கியாவாக நிற்கும். ஸோ அவ்வளோதான், வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம மைக் ரெடி பண்ணிட்டோம். ஸோ அந்த மைக் வந்து நல்லா இருக்குது. இதோட ஆடியோ வந்து நான் கடைசியில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணுங்கள். இது மாதிரி புது புது அப்டேட்ஸ் வேணும்னா Vwatch சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. வணக்கம், வாழ்க தமிழ்.